வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து. சேலத்துல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? என் பொண்ணுக்காக பார்க்கணும். அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 7/12/2003. 7/12/2003. 4:25 PM. 4:25 PM. சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ரிஷப லக்னம், ரிஷப ராசி. ரிஷப லக்னம், ரிஷப ராசி. என்ன நட்சத்திரமா? கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? அவளுடைய கல்யாணத்தை பத்தி கேட்கணும். பாப்பாவுக்கு இப்ப 22 வயசு ஆகுதுமா. நல்லா இருப்பீங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. உங்களுடைய மாணவி ஐயா. நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப என்ன நீங்க மாணவர்கள் படையெடுத்து வந்துட்டீங்க போல் தெரியுது. ஐயா உங்களுடைய 8/12 சுபத்துவம் வேலை செஞ்சிருச்சுங்க ஐயா. 8/12 சுபத்துவத்தின் அடிப்படையில் பாப்பா வெளிநாடு வெளிமாநிலம்னு தூரடங்கள்ல இருக்கிறாளா? ஆமாங்க ஐயா. இப்பதாங்க அவங்களுக்கு மே மாசம் குரு புக்தி ஆரம்பிச்சுதுங்கய்யா. மே மாதம் ஆஸ்திரேலியாலயா? மே மாசம் குரு புக்தி ஆரம்பிச்சுது. அக்டோபர் மாசம் 14ஆம் தேதி அவங்க பூனே போயிட்டாங்க வேலை விஷயமா. பூனே போயிட்டாங்க. 8/12 நீங்க சொன்ன மாதிரி இந்த மே மாதம் ராகு ஜூலைல தான் குரு புக்தி ஆரம்பிக்குது. ஓஹோ சரிங்க. இவ எப்ப எந்த மாசம் வந்து அவ பூனே போனாலுன்றதை கணக்கு பண்ணி ஒரு 2 நிமிஷம் முன்ன பின்ன பிறந்த டைமை கூட அக்யூரேட் பண்ணலாம். ஓஹோ சரிங்க. பிறந்த டைமை கூட அக்யூரேட் பண்ணலாம். ஓகே ஓகே சரிங்க. குழந்தைக்கு ராகதசை வந்துருச்சு. குழந்தை வந்து கண்டிப்பா வெளிநாடு வெளிமாநிலம்னு தூரடங்களை தான் செட்டில் ஆவா. அருமையான ஜாதகம். பௌர்ணமி சந்திரன் லக்னத்தில் இருக்க லக்னாதிபதி நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம், எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரம் என்கின்ற அதி அற்புத ஜாதகம். செவ்வாய் மட்டும் குருவுக்கு நேரம் இருந்தால் அட்டகாசமான ஜாதகம். இவங்க 4 பேரும் கேந்திரங்களில் வந்திருப்பாங்க, அவங்க 3 பேரும் கேந்திரங்களில் வந்திருப்பாங்க. இந்த பாப்பா ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த குழந்தைய பெற்றதுக்காக பெருமைப்படுவீங்க. ஐயா ஐயா ஆமாங்க. எனக்கு இன்னொரு பையனும் இருக்கா. அவனும் வைகாசி விசாகம். அதனால எனக்கு 2 குழந்தைங்களாலுமே பெருமைதான். அதுல எந்த வகையிலும் எனக்கு குறைச்சல் இல்லைங்க. உங்க பொண்ணு ஒரு வார்த்தை சொல்றேன், அதி அற்புதமான ஒழுக்கமான குழந்தைமா. ஐயா எனக்கு இதுதாங்கயா வேணும். அது அவளுடைய கல்யாணத்தை நினைச்சுதாங்க பல ஜோசியர்கள் வந்து கொஞ்சம் பயமுறுத்தி விட்டாங்க. என்னன்னா 7ல சூரியன் இருக்கு. நான் சொல்றேன் சூரிய தசை முடிஞ்சிட்டு அவளுக்கு வராது அப்படின்னா, இல்ல 7ல இருக்கு சூரிய தோஷம், அப்புறம் ஏதோ லட்சுமி பூஜை பண்ணணும், 75,000 ஆகும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு நாங்க ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அப்படியே நிறுத்திட்டோம். நானும் ஜோசியர் தான். இதுக்கு என்ன பேசுறது? நீங்களே பதில சொல்லிட்டீங்க, நீங்களே அதுக்கான ஆதாரத்தையும் சொல்லிட்டீங்க. லட்சுமி பூஜை பண்ணணும் 25,000 வேணுன்றதுக்காக அவர் சூரியன் 7ல இருக்குன்னு சொல்றாரா? இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏமா என்னுடைய மாணவின்னு சொல்றீங்க, அந்த 7ல் இருக்கக்கூடிய சூரிய தசை முடிஞ்சிருச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியுது. சரி, ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் சூரியன் வந்து கெடுதல்களை பண்ண மாட்டாருமா. சந்திரன் தான் கெடுதல்களை பண்ணுவார். அவர் தான் மாரகாதிபதி, குரு தான் அட்டமாதிபதி. சூரியன் வந்து உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி தாம்மா. இந்த பாருங்கம்மா, ஜோதிடத்தை ஆத்மார்த்தமாக பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, பரிகாரத்துக்குன்னே பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. நானே என் துறையை பத்தி கீழே சொல்லக்கூடாது. மருத்துவத்திலே இருக்கிறாங்கம்மா. எல்லா டாக்டரும் வந்து உயிரை காப்பாற்றுற டாக்டர் இல்லை. அந்த நோயிலேயே என்ன நமக்கு பெனிஃபிட் என்ன? இப்போ ஆப்ரேஷன் வச்சா ஒரு 2 லட்சம் அவருக்கு ஃபீஸ் வாங்கிடலாமான்னு பார்க்குற யோசிக்கிற டாக்டர் இருக்கிறார். சும்மாவே ஆப்ரேஷன் பண்ணி 2 லட்சம் சம்பாதிக்கிற டாக்டர் இருக்கிறார். எங்கள் துறையில் அப்படித்தான். நம்ம துறைன்னு தான் சொல்ல, என் மாணவின்னு தானே சொல்கிறீங்க. துறை ஜோதிடத்தில் சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும். அதனால் அந்த 7ல் சூரியன் இருக்கிறதுனால மகாலட்சுமி பூஜை பண்ணணும்னு சொல்கிறாருன்னா அதை வந்து நான் எதுவும் சொல்ல முடியாதுமா. அது அந்த மாதிரியானவர்களும், அதாவது போலிகள், ஞானமற்றவர்கள், அனுபவ குறைவானவர்கள் எல்லா துறையிலும் இருப்பதைப் போல என்னுடைய மேலான இந்த ஜோதிடத்துறையிலும் இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. சில பேர் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமா. எக்ஸலண்ட்டான ஜாதகம்மா. 7ஆம் பாவகத்தை, 7ஆம் பாவகாதிபதி 2 பேருமே சுபத்துவம். 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகாதிபதி 2மே சுபத்துவம். ஏன்னா 7ஆம் பாவகாதிபதி 11ஆம் இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் இடத்தை பாவக அமைப்பின் அடிப்படையில் பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார். திருக்கார்த்திகையில் பிறந்திருக்கின்ற நிறைவான குழந்தைமா. இந்த குழந்தையுடைய திருமண வாழ்க்கை இம்மி அளவு கூட கெடாதுமா. ஐயா உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா. அதை நினைச்சுதான் நான் ராவும் பகலும் தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். 8லேயே சுக்கிரன் மறையறாரு. இருக்கட்டும், குரு பார்வையில் இருக்கிறார். ஆமாங்க, 2 டிகிரி பார்வையில இருக்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. நல்லா இருப்பாமா. ராகு தசை உண்மையிலேயே எக்ஸலண்ட்டான தசை.
மேஷத்திலிருந்து 12ஆம் இடத்துல ராகு பாபராகி மறைந்து குருவின் பார்வையில் இருக்கிறது. அது ஒரு வகையில் பெரிய யோகம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாமா? குரு 2 டிகிரி பார்வையில் இருக்கிறார், ராகு 2 டிகிரி பார்வையில் இருக்கிறார். அது தெரியுதா உங்களுக்கு? ஆமாங்கய்யா, ராகுவும் 2 டிகிரி பார்வை தான். நீங்க சொல்லுவீங்க இல்லையா 12ல வந்து டைரக்டா குரு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா வெளிநாடு, ராகு இருந்து போனா வெளி மாநிலம் அப்புறம் வெளிநாடுன்னு சொல்லுவீங்க இல்லையா? பாப்பாவுக்கு வெளிநாடு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த உங்க மருமகன் வெளிநாடு சம்பந்தப்பட்டவன். மருமக வெளிநாடு சம்பந்தப்பட்டாரா? ஆமா. சரி, எப்பங்கய்யா கல்யாணம் ஆகும் அவளுக்கு? இப்போ உங்க மருமகன் வெளிநாட்டுல இருக்கிறார். சனி புக்தி வரட்டும். சனிதான யோகாதிபதி. சனி புக்தி யோகாதிபதி. சனிதான் வந்து 2ஆம் இடத்துல குடும்ப பாவகத்துல இருக்கிறாரு. ராகுதச சனி புக்தி 12, 9 போன்ற அத்தனை அமைப்புகளும் தொடர்பு கொள்ளக்கூடியது. 2028 குழந்தை கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு வருவா. 25 வயசு ஆகட்டும்னுவா. இப்பெல்லாம் அவ முடிவெடுக்க மாட்டான். என்ன ஒரு 2 வருஷம் வேலை செய்ய விடுமான்னு இதே வார்த்தையை இப்போ சொல்லியிருக்கிறாளா? ஆமா, கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இதே வார்த்தையை சொல்லியிருப்பா. அம்மா என்ன ஒரு 2 வருஷம் வேலை செய்ய விடு, நான் கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகிக்கிறேன்னு சொல்லியிருப்பா. ராகு பாருங்க அப்படியே ஹிந்தி பேசுற பெல்ட்டுக்கு வடக்கு நோக்கி நகர்த்தி கொண்டு போயிடுச்சா. வடக்கை குறிக்கக்கூடிய அமைப்புல பொறுமையா இருக்குமா. ராகு சனி புக்தியில இந்த குழந்தைக்கு தேடி வருமா, நல்லதா இருக்குமா. சில பேர் வந்து இயற்கையிலேயே அனுபவிக்க பிறந்தவர்கள். இந்த குழந்தையுடைய ஜாதகம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. யார் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டாம். கடவுளை கும்பிடுங்க. மகாலட்சுமி பூஜை பண்றதுக்கு பதிலாக மகாலட்சுமி போட்டாவே பண்ணுங்க, கும்பிடுங்க. லட்சுமி கோயிலுக்கு போங்க. என்ன பரம்பொருளை விட லக்ஷ்மியை விட மாற்றக்கூடியது வேற என்ன இருக்கு? இந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் இல்லைம்மா. ராகுதச குருபக்தியில் வேண்டாம். ராகுதச குருபக்தி சின்ன சின்ன விஷயங்களில், வேலை விஷயங்களில் அப்படி இப்படின்னு மன அழுத்தம், இந்த தாயை பிரிந்து வந்த மன அழுத்தம் அப்படி இப்படித்தான் போகும். சனி பக்தியிலிருந்து அவளுக்கு வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். சனி பக்தியில் அவளுக்கு திருமணமும் ஆகும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குரு.